நார்மல் சிட்டிலேருந்து இப்போ பறந்து எங்கே வந்திருக்கேன்னா ஃப்ராங்க்லினுடைய வீட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கேன். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃப்ராங்க்லின் வீடா அப்படின்னு யோசிக்காதீங்க. அது எப்போ எங்கே எப்படி டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் இந்த வீடியோவுடைய எந்த பாட்டில் வேணால் சொல்லுவேன். ஸோ எந்த சீரியல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அப்படியே புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற ஷார்ட்ஸு, லைவு, லாங் வீடியோ மூணுத்துக்கும் வந்து அட்டனன்ஸ் போட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு தான் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டுக்குள்ளே தான் கைஸ் என்ட்ரி கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை வெளி பக்கமாக சுற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இன்னும் உள்ளே போகலை. நான் சொல்லுறது புரியுதா? எனக்கே புரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காலையில் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். நீங்கள் GTA 5 போய் பார்த்தீங்கன்னா கூட இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேனே, இதுவரையும் நான் GTA 5 விளையாடினதா சரித்திரமே. யாராங்க புஷ்அப்ஸ் எடுக்கிறாங்கப்பா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இது வரைக்கும் நான் GTA 5 விளையாடினதே இல்லை கைஸ். எப்படியாவது ஒரு பிசி, ஒரு கேமிங் பிசியாக வாங்கி அதில் விளையாடணும் தான் பார்க்குறேன். ஆனால் கேமிங் பிசி வாங்கிறதுக்கு டப்பு இல்லை. ஸோ யூடியூப்பில் எப்படியாவது உழைச்சி சம்பாதிச்சு அதில் வர காசில் தான் வாங்குவேன்ட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். பார்த்து பண்ணி விடுங்க. நான் சொல்லதெல்லாம் தெரியும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களால் என் கனவை நான் அச்சீவ் பண்ணுறேன். ஓகே, இந்த பக்கம் ஏதோ கதவை காணோம். அப்படியே கீழே இறங்கிட்டு இந்த பக்கம் போனால் திருப்பி வெளியே தான் போய் ஆகணும். இந்த பக்கமாக கீழே இறங்கிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் போய் ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு அங்கேருந்து நம்ம போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மினி ஸ்விம்மிங் பூல். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இதுக்குள்ளே வச்சு சேஃப்டியாக விளையாட வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெரியவங்க ஆடுற ஸ்விம்மிங் பூல். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வரையும் இறங்குது. இதில் சின்ன குழந்தைங்கள விட்டிங்கன்னா முழுகிடுவாங்க. இருங்க, அவன் ஏதோ பண்ணுறான், அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? சுட்டுலாம் கண்ணத்து. தம்பி இந்தா வாங்கிக்கோ. இல்லை வேணாம், இப்போவே சுட வேணாம். அவர் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக புஷ்அப்ஸ் எடுக்கட்டும், கடைசியாக பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ராங்க்லினுடைய பெட்ரூமு. ஷெல்ஃப் எல்லாமே இருக்குது, பாத்ரூமும் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா நீங்கள் ஹாலுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஹாலில் ரீச் ஆகிட்டு அங்கே இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கும், சோஃபா, டிவி, அந்த மாதிரிலாம். அதெல்லாம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதோ இந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே காலை நீட்டிட்டு அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூலில் தண்ணி ஓடுறத பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் கைஸ். அப்படியே இங்கே உட்காந்து அப்படியே இந்த இதெல்லாம் ரசிச்சுட்டு, என்னடா ஊன்ட்ட எந்த டே பரமா, என்னடா ஊந்துகிட்டே இருக்க? என்ன கைஸ் இவன் ஊந்துகிட்டே இருக்கான், காலில் பேலன்ஸ் இல்லை போல், கீழே ஊந்துடுறான். சரி ஓகே, இவனை எப்படியாவது எழுப்பி நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன். இன்னும் உங்களுக்கு ஃபுல் வீட்டையும் சுற்றி காட்டல. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே நீங்கள் வண்டி கொண்டு வரலாம். மேலே ஹெலிகாப்டரை பார்த்தீங்கல்ல, ஆனால் ஹெலிகாப்டரில் தான் வர முடியும். ஏன்னா இது ஒரு ஐலாண்டுக்கு உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஃப்ராங்க்லினுடைய வீடு இருக்கும். இந்த கேமுடைய லிங்க்கு என் வாட்ஸ்அப் சேனலில் தான் இருக்குது. போனீங்கன்னா GTA 5 ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் ஒரு லிங்க்கு கொடுத்து வச்சுருப்பேன். அதில் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே என் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே வெளியே போகலாமா? இங்கேருந்து குதிச்சா என்ன ஆகும் பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா வீட்டுடைய பின்பக்கம். இங்கேருந்து கீழே குதிச்சோன்னா அவ்வளோதான், வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. அப்படியே நடந்து போய் இங்கேருந்து அந்த ஸ்விம் பண்ணுற இடத்துல குதிச்சா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்விம்மிங் பூல், ஐ எம் கம்மிங் டு ஜம்ப் இன் யூ. ஓஹோ, கரெக்டாக கீழே குதிச்சிட்டாங்க கைஸ். பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும், உங்கள் கால் சைஸுக்கு தான் வரும். அப்போ பார்த்திங்கன்னா குட்டி பசங்க வந்து விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீட்டுடைய ரேட் ஒரு 15 கோடி. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். சரி வாங்க, அவனை போய் நோண்டலாம். அவன் ஜாலியாக புஷ்அப்ஸ் எடுத்துன்னு இருக்கான். மற்றவன் எவனும் ஜாலியாக இருக்கக்கூடாது, பார்த்தாலே எனக்கு வெறியாகுது. சே, ஆஹா, நானே ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டேன். பரவாயில்ல, குளித்ததா கணக்கு, இன்றைக்கி குளிக்க தேவையில்ல. தம்பி என்ன பண்ணுறீங்க? ஓகேடா, உன்னை சுட வேண்டிய டைம் வந்துருச்சு. உன் மூஞ்சிக்கெலாம் பிஸ்டலே போதும். ஹெட்ஷாட். சரி, தப்பாகுது. ஹெட்ஷாட். காலி கைஸ் அவன். ஓகே வாங்க, இப்போ நம்ம இவனை போட்டு தெரியாச்சு. அப்படியே இங்கேருந்து வேறு ஏதாவது சுற்றி காட்டிட்டு அப்படியே கிளம்பலாம். இந்த பக்கமாக பார்த்துட்டு வந்தான்னு நினைக்கிறேன். சரி வாங்க திருப்பி பார்க்கலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெட்ரூமு, இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மூடி இருக்கும், திறக்காது. இங்கேருந்து வெளியே போனீங்கன்னா படிக்கட்டு. இந்த ஏரியாலாம் காமிச்சிட்டேன், முதலே பார்த்துருப்பீங்க. அப்படியே மேலே ஏறிட்டு இந்த பக்கமாக ஏறிட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் நான் காட்டல. இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்லாம் இருக்கும்.
அப்படியே இந்த இடத்துல ஜாலியாக ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு 15 கோடி தான், நீங்கள் சிம்பிளாக வாங்கிக்கலாம். ஸோ ஜாலியாக இருக்கும் இந்த வீட்டில். சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே போயிட்டு இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அங்கே கிளம்பலாம். எப்படி கிளம்புறது தானே கேட்குறீங்க? ஹெலிகாப்டர்கிட்ட போகணும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணோம்? முதல்ல இந்த கிளாஸ் மேலே ஏறி நிற்கணும். அங்கேருந்து பில்டிங் மேலே குதிக்கணும். ஒரே ஜம்பே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்கிட்ட வந்தாச்சு கைஸ். எனக்கு இந்த ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறப்போ ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. ஏ கபைட்டா சிவாஜி ரைட்டா, வாடா வாடா வாங்கிக்காடா, வாயில பீடா போட்டுக்காடா, போடா போடா போச்சு போடா போடா வாங்கி கட்டிக்காடா. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க. புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம பிசி கேம்ஸ் போடலாம். பாய்.